பாதி பேருக்கு தமிழில் படிக்கவோ எழுதவோ தெரியாது என்பதுதான் இன்றைய நிலைமையினுடைய விசித்திரம். இப்ப மொழி போராட்டத்தினால் ஹிந்தி மொழியை கற்காமல் விட்டோம். அதுக்கு ஹிந்தி மொழினாக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது. அதை நம்ம கத்துக்கலன்றதுனால ஹிந்திக்கு நஷ்டமா? ஒரு மொழியை கற்காமல் விட்டோம். சரி, தமிழையாவது ஒழுங்கா சொல்லி கொடுத்துருக்கணும்ல நம்ம பிள்ளைகளுக்கு. இன்றைக்கும் சென்னையிலே இருக்கிற பள்ளிகளில் ஒரு வார்த்தை கூட தமிழை சரியாக கற்காமல் அவங்க PhD மட்டும் செய்ய முடியும். இப்ப கம்பல்சரி தமிழ்னு ஒண்ணு வச்சிருக்கான். 9ஆம் கிளாஸ்ல அவனை படிச்சிட்டு இருக்க ஒரு பிள்ளை கம்பல்சரியா தமிழ் படிக்கணும்ன்றான். அதுக்கு பேரு கம்பல்சரி தமிழ். அந்த வகுப்புக்கு பேரு கம்பல்சரிக்கு என்ன தமிழ் வார்த்தை தெரியாது. இப்பதான் ஆனா கத்துக்கிறது. கம்பல்சரிக்கு தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்க அது PhD மட்டும் போகணும். இப்போ இன்றைக்கும் பெருமக்களை நான் வருத்தத்தோடு இதை சொல்லுகின்றேன். UKG LKG படிக்கிற பிள்ளைகளை, சென்னை குழந்தைகளின் பெற்றோர்களை கூப்பிட்டு பள்ளி நிர்வாகம் you should talk to her only in English at home என்று சொல்லுகிறது. அடி வழக்கு மாத்தால என்னுடைய மொழியில என் பிள்ளைகிட்ட நான் பேசுறது நீ யார் தடுக்கிறதுக்குன்னு ஒரு பெற்றோரும் கேட்க மாட்டேன்றான். இது நடக்கிறது. அப்போ தாய்மொழியின் மீது ஒரு பற்றினால் மொழி போராட்டம் செய்தோமே, தாய்மொழியையும் இழந்து விட்டோம். தாய்மொழி சரியாக தெரியாத காரணத்தால் நம் பிள்ளைகளுக்கு ஆங்கிலத்திலே பயிற்சி இல்லை, ஹிந்தி கற்கின்ற வாய்ப்பையும் இழந்து விட்டோம். எல்லா மொழி புலமையும் இழந்து விட்ட பிறகு எங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று அழுவதினாலே என்ன பயன்? இதுதாங்க நிதர்சனம். யாருடைய மனசுக்கும் வருத்தம் ஏற்படுத்த வேண்டும்னு நான் பேசல. இதுதான் நிதர்சனம். நம்முடைய பிள்ளைகளுக்கு மொழி பாடத்திலே அறிவில்லாத காரணத்தினால் தான் நம்முடைய மாநிலத்துக்கான வேலை வாய்ப்புகள் பறிபோய் கொண்டிருக்கின்றன. கணக்குல